நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப காமனான ஒரு 10 நபர்களை பத்தியும் அந்த 10 நபர்கள் கிட்ட இருந்த ஒரு வித்தியாசமான 10 பழக்க வழக்கங்கள் பத்தியும் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா சயின்டிஸ்ட் நிக்கோலஸ் டெஸ்லா. இவங்க டெய்லி சாப்பிடுறதுக்கு முன்னாடி தன்னோட மொத்த பாத்திரத்தையும் கரண்டி, ஸ்பூன், டம்ளர், தட்டு பிடிச்ச எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 18 தடவை நாப்கின் போட்டு கழுவுவாராம். அந்த அளவு கிளீன்லெஸ் அவர் எதிர்பார்ப்பாராம். அப்படி சுத்தமா வச்சுக்குவாராம். செகண்ட் யார் அப்படின்னா ஐசக் நியூட்டன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கண்ணோட பார்வை எப்படி மாறுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணுக்கு ரொம்ப மைனூட்டான ஒரு கம்பியை உள்ள விட்டு கண்ணோட பார்வை எப்படி மாறுது அப்படிங்கிறத ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்தாரு. இப்ப வரைக்குமே கண்ணுக்குள்ள கம்பியை விடுறதுங்கிறதெல்லாம் யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு மோசமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதை தான் உடம்பு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாராம் ஐசக் நியூட்டன். தேர்ட் ஒன் யார் அப்படின்னா லியோனார்டோ டாவின்சி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்க ஒரு சயின்டிஸ்ட். இவரு பாத்தீங்க அப்படின்னா இவர் எழுதக்கூடிய லெட்டர்ஸ் எதையுமே நம்மளால ஸ்ட்ரெயிட்டா பார்த்து படிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாதான். அவரோட லெட்டர்ஸை தெளிவா படிச்சு அப்படியே அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிரரை வச்சுதான் பார்க்கணுமா. ஏன்னா அவரோட ரைட்டிங் எல்லாமே மிரர் ரைட்டிங்கா இருக்குமா. அந்த லெட்டர்ஸை மிரர் யூஸ் பண்ணி, கண்ணாடி யூஸ் பண்ணி பார்த்து படிச்சா மட்டும்தான் நமக்கு தெளிவா புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங் அந்த ரைட்டிங்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. நார்மலா எடுத்து பேப்பர் படிச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் யார் அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர் தான் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில். இவங்களுக்கு டெய்லி பவர் நாப் எடுக்கிறது வழக்கமா. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு தூக்கம் போடுவோம்ல, அந்த உண்டை கலைப்புல, அதை டெய்லி எடுத்துட்டு வரான். அப்படி எடுத்தாருன்னா அந்த டே ஃபுல்லாமே பயங்கர எனர்ஜெட்டிக்கா பயங்கர ஆக்டிவிட்டா இருப்பாராம் இவரு. அந்த பவர் நாப் தான் என்னோட ஒரு 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 ஆக்டிவிட்டி சென்டரே, அதனாலதான் இவ்வளவு ஆக்டிவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்றாங்க. ஃபிஃப்த் ஒன் யாரு அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் எப்பவுமே ஷூ போடுறப்ப அவர் சாக்ஸ் போட பழக்கமே கிடையாதான். நம்ம நிறைய பேர் சாக்ஸ் எல்லாம் போட மாட்டோம், உண்மைதான். அவரும் சாக்ஸ் போட மாட்டாராம். ஏன், எதுக்காக சாக்ஸ் போடாம இருக்கீங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்கிறப்ப, எப்படியும் சாக்ஸ் போட்டோம்னா சாக்ஸ் கிழிஞ்சிரும், கிழிஞ்சு ஓட்டையாச்சுன்னா காலு போய் சூட தானே படும், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஷூ பட்டுற போது எதுக்கு நடுவுல சாக்ஸ்னு ஒண்ணு தேவையில்லாம, அது தேவையில்லாத செலவு தானே அப்படின்னு சொல்லி சாக்ஸ் நான் போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சிக்ஸ்த் ஒன் யார் அப்படின்னா மாவீரன் நெப்போலியன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாவீரன் நெப்போலியன் அப்படின்னா கம்மியான வயசுல அரசாட்சியை பிடிச்சவர், ரொம்ப ஒரு பெரிய மாவீரன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர். இவரும் பவர் நாப் எடுக்கிறத வழக்கமாச்சு வரான். ஏன் அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சிலாவது டெய்லி எடுப்பாங்க. இவர் போர்க்காலத்துல கூட, அந்த போர் நடந்துகிட்டு இருக்க அந்த டைம்ல கூட சின்னதா ஒரு ஸ்லீப்பை போட்டு வந்துருவாராம். நல்லா தூங்கிட்டு ஒரு அவசரம் அப்படின்னா உடனே எழுந்து வந்துருவாராம். போர்க்காலத்துல கூட தூங்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செவன்த் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன். சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி அப்படின்னா அவருக்கும் பவர் நாப் எடுக்கிறது வழக்கமா. அதுவும் எவ்வளவு அப்படின்னா லிமிட்டா தான் இருக்கணுமா, ரொம்ப எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லிமிட்டா இருக்கணுமா. கையில எப்பவுமே இரும்பு குண்டு மாதிரியான குண்டை கையில வச்சிருப்பாராம். சின்ன சின்ன பால்ஸ் கையில வச்சிருப்பாராம். அதை வச்சுக்கிட்டே லைட்டா படுத்து தூங்குவாராம். ஆழ்ந்து தூங்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம கையில இருக்க அந்த பந்து கீழே விழுந்துரும்ல, விழுந்துச்சுன்னா டம்பு டம்னு சத்தம் கேட்கும்ல, கேட்ட எந்திச்சிருவோம்ல, அப்படிங்கிறதுக்காகவே தூங்குறப்ப தன்னோட கையில பாலை வச்சுட்டே தூங்குவாராம். நல்ல தூக்கத்துல போயிட்டாருன்னா கையை தவறி பால் கீழே விழும், முடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருந்தவராம் தாமஸ் ஆல்வா எடிசன். எய்த் ஒன் யார் அப்படின்னா ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ். இவருக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாவே இருக்கக்கூடாதான். ரொம்ப மினிமலான ஆப்ஷன் இருந்தா தான் அவருக்கு ரொம்ப ஈஸியா. நிறைய ஆப்ஷன் கொடுத்தோம்னா அவர் மூளை ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், அதான் தேவையில்லாத வேலை அப்படின்னு டெய்லி இல்ல பல வாரத்துக்கு கூட ஒரே ஃபுட்டை காலை மதியம் இரவுன்னு சொல்லி ஒரே ஃபுட்டை பல வாரத்துக்கு சாப்பிடுற அளவு அவருக்கு பொறுமை அதிகமா, அந்த விஷயம் அவருக்கு பிடிக்குமா. இப்ப அவர்கிட்ட போய் காலைல உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும், மதியம் என்ன ஃபுட் வேணும், நைட் என்ன ஃபுட் வேணும் அப்படின்னு கேட்கறத விட காலையில தோசை, மதியம் தோசை, நைட்டு தோசை இப்படின்னு சொல்லி வாரம் ஃபுல்லா தோசை ஊத்தினா கூட சலிக்காம சாப்பிடுவாப்லையாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாதான் தேவையில்லாம மூளை சிந்திக்கும், அது எனர்ஜி வேஸ்ட் ஆகும். தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு முக்கியமான விஷயங்களை யோசிப்போம், எதுக்கு இதுல போட்டு நம்ம பிரெயினை வேஸ்ட் பண்ண எனர்ஜியை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளா அவரு. அதனாலவே இந்த விஷயங்களை அவரு ஃபாலோ பண்றாராம். நைன்த் ஒன் யார் அப்படின்னா நம்மளோட தேச தந்தை
மகாத்மா காந்தி அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அவங்க சாப்பிடுற ஃபுட்டு, அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறத டெய்லி இந்த இது எழுதுவாங்க. டைரி எழுது பழக்கம் இருக்கும்ல, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எழுதுவாங்க, அந்த மாதிரி எழுத பழக்கம் உண்டாம். அதை வந்து அவர் டெய்லி ஃபாலோ பண்ணாராம். அவங்க 10th யார் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப கோவமா இருக்கிறப்ப ஏதாவது ஒரு லெட்டர் எழுதுறோம். இப்ப யார் மேல கோவம் வந்துருச்சு, இப்ப நம்ம லவ் பண்ற பொண்ணு கூட கோவப்பட்டோம் அப்படின்னா உடனே மெசேஜ் பண்ணி உடனே கோவத்தை திட்டிடுவோம்ல, அந்த அந்த ஹீட் ஆஃப் மூமெண்ட்ல நம்ம ஏதாவது திட்டிடுவோம், ஏதாவது பண்ணிடுவோம்ல, அந்த டைம்ல அப்படி யோசிக்கிறப்ப அப்படி எழுதிடுவாராம். எழுதிட்டு அதை அனுப்ப மாட்டாராம். அப்பெல்லாம் லெட்டர் தானே, எழுதிட்டு அனுப்பாம வச்சிருப்பாராம். இந்த கோவம் எப்ப குறைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அனுப்பணும்னு தோணுதோ அப்ப அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிராயருக்குள்ளே வச்சிருவாராம். அப்படி நிறைய லெட்டர்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சான். இந்த கோவத்துல அவங்க மேல திட்டி ஏதாவது இப்பயே எழுதி அனுப்புறது ரெடி பண்ணிடுவாராம். அனுப்பாம வச்சிருப்பாராம், எழுதிடுவாராம் ஸ்பாட்ல, அந்த ஹீட்ல எழுதிடுவாராம் எல்லாத்தையும், அவங்க என்னென்ன திட்டணுங்கிறத எழுதிட்டு அதை அப்படியே வச்சிருப்பாராம். அது தணிஞ்சு நம்ம எழுதுன கரெக்ட் தான், அனுப்பலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தா அனுப்புவாராம், இல்லைன்னா அப்படியே டிராயருக்குள்ள வச்சிருவாராம். இந்த எல்லாம் தான் இந்த 10 முக்கியமான நபர்களை பத்தின 10 இன்ட்ரெஸ்டிங்கான பழக்க வழக்கங்கள். இதுல யாருக்குள்ள கேட்கிறப்ப பரவாயில்லையே, பயங்கரமா இருக்கே, வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.